இந்தியா ரீசன்ட் டைம்ல மீரஜ் 2000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை இந்தியா அப்கிரேட் பண்ண ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது, அதை தாண்டி காலாவதியான இந்த மீரஜ் 2000 இந்தியா அப்கிரேட் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, அதை தாண்டி இந்தியா ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணைய இந்த மீரஜ் 2000 இன்டகிரேட் பண்ண போறாங்க. எதற்காக இந்தியா இன்டகிரேட் பண்ண போறாங்க, செலவு எவ்வளவு வரப்போகுது, இதனால இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்க போகுது, சைனா மற்றும் பாகிஸ்தானை இதன் மூலமா கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட்வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல மீரஜ் 2000 அப்கிரேட் பண்ணி ஆகணும். அதுவும் பர்டிகுலரா ஒரு போர் விமானத்துக்கு 200 கோடி செலவுல கம்பல்சரி அப்கிரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த காலத்து போர் விமானத்தை நம்ம புதுசா பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா 40 மில்லியன்ல இருந்து 50 மில்லியன் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்க காரணத்தினால நம்முடைய மீரஜ் 2000 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம் 1980 இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2015 போது பாதி லைஃப் முடிஞ்சது. டோட்டலா 2040ல முடிய போகுது. ஆனா 15 வருஷம் இருக்கு. இதை அப்கிரேட் பண்ணா இந்த 15 வருஷம் சமாளிக்க முடியுமே. ஆல்ரெடி நம்முடைய நிறைய முக்கியமான சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்லோல போயிட்டு இருக்கு. அதனால இதை வச்சு ஒரு 15 வருஷம் சமாளிக்கலாமே அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதை தாண்டி இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இதுக்காக ஒரு போர் விமானத்துக்கு 200 கோடி செலவுல இதை பண்ண போறாங்க. அதே மாதிரியே இந்தியா இதை முன்னெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னா, ஆல்ரெடி இந்தியாவினுடைய முக்கியமான போர்கள் எல்லாத்துலயுமே இந்த மீரஜ் 2000 முக்கியமான பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்லலாம். மீரஜ் 2000 ஃபர்ஸ்ட் கார்கில் போர்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா லேசர் கைடட் பாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதன் மூலமா நம்முடைய கார்கில் ஹில்ஸை டோட்டலா பாதுகாத்து இருக்கு. அதை தாண்டி கார்கில் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம்னா இதுதான். அதை தாண்டி MiG-21 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானம் இருக்கு. அதை விட இது ரொம்ப பெட்டரா செயல்படும். அதை தாண்டி இந்தியா 2016ல பாலகோட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. அந்த ஒரு முக்கியமான அட்டாக்ல இது ரொம்ப உதவியா இருந்திருக்கு. அதுவும் பர்டிகுலரா மிலிட்டரி பேஸ் தாக்கதாகட்டும் அல்லது ஏர் ஸ்டேஷன் அடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ட்ரைனிங் கேம்ப் பல அட்டாக் பண்றதுக்கு இந்த பாலகோட் ஸ்ட்ரைக்ல இது ரொம்ப உதவியா இருந்திருக்கு. இந்தியா இதனால தான் இதை ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பியூட்டினா இந்த Su-30 MKI ரஃபேல் போர் விமானம். இது ரெண்டுமே இந்தியா நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இது ரெண்டுமே இருந்து நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா அந்த ரெண்டினுடைய இடைவெளியை குறைக்கிறதுக்காக தான் இந்த மீரஜ் 2000 நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலா இந்தியா இப்ப என்ன பிளான் பண்றாங்க, இந்த மீரஜ் 2000 இப்ப ரீசன்ட் டைம்ல அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய J-20, பாகிஸ்தானுடைய J-16, JF-17 இந்த மாதிரி பல போர் விமானங்கள் இருக்கு. இத்தனை போர் விமானங்கள் இருந்தாலுமே அதை காம்படேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதனால இந்தியா முடிவெடுத்ததான் இதை நம்ம அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அப்படி நம்ம அப்கிரேட் பண்ணா 15 வருஷம் இந்த எதிரி நாடுகளுடைய போர் விமானத்திலிருந்து நம்ம கொஞ்சமா தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஏன்னா புதுசா போர் விமானம் வாங்கினா காசு அதிகமாகும். இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவுக்கு வேற நிறைய நல்ல உதவிகளை மீரஜ் 2000 நமக்கு பண்ணிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, இப்ப கரெக்டா மீரஜ் 2000ல 50 போர் விமானங்கள் பக்கமா வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா 3 ஸ்குவாட்ல இப்ப ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஸ்குவாட் நம்பர் 1, ஸ்குவாட் நம்பர் 4, ஸ்குவாட் நம்பர் 7. இது எல்லாமே குவாலியர்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதை தாண்டி இந்தியா இதை முக்கியமா போக்கஸ் பண்றதுக்கு காரணம் அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய முக்கியமான போர் விமானங்கள் எல்லாமே இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, AMCA, TED-BF இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்கள் அவைலபிள் இருக்கு. ஆனா இது எல்லாமே 2035 வரைக்கும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால நம்ம அப்கிரேட் பண்ணி ஆகணும். அதுவும் பர்டிகுலரா மீரஜ் 2000 ரொம்ப சூப்பரா செயல்படும். இது 1980லயே 4th ஜெனரேஷன் ஃபைட்டர்ல சிங்கிள் இன்ஜின்ல மல்டி ரோல் பிளே பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா டசல்ட் ஏவியேஷன் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி என்னுடைய லென்த் 14 மீட்டர், என்னுடைய ஹைட் 5 மீட்டர்ல போகும். அதை தாண்டி இந்த இன்ஜினுடைய த்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தா 95 கிலோமீட்டர் 1980லயே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி என்னுடைய ஸ்பீடு பார்த்தா மேக் 2.2 அப்படிங்கிற வேகத்துல போகும். கரெக்டா சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துல 2220 கிலோமீட்டர் போகுதுன்னா நமக்கு ரொம்ப உதவியா தானே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான பியூட்டியா பார்க்கப்படுது. அதை தாண்டி இது ஆல்டிடியூட் கிட்டத்தட்ட ஒரு 17,000 மீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த மீரஜ் 2000ல நிறைய முக்கியமான மிசைல் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா MBDA, MICA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, அது ஜஸ்ட் ஒரு 70ல இருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் போகும். இது ஏர்ல இருந்து இன்னொரு ஏருக்கு போய் இன்னொரு ஏர்கிராஃப்ட் அடிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். அதனால இந்தியா அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ என்ன பிளான் பண்றாங்கன்னா அதை தூக்கிட்டு இந்தியாவினுடைய ஓன் ப்ராடக்ட் ஆஸ்ட்ரா MK1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை உள்ள கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட அது வந்து 110 கிலோமீட்டர் போய் எதிரியை தாக்கக்கூடிய பவர் இருக்கு. இது வந்து அவங்களுடைய மிசைலை விட ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஆஸ்ட்ரா MK1 இருக்கு. அதனால தான் இந்தியா வந்து அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இதுல மிசைலை மட்டும் மாத்த கிடையாது, இதுல நிறைய அப்கிரேட் வந்து பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து காக்பிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ஏர்கிராஃப்ட்ல இருக்கு. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸா மாத்த போறாங்க. ஏன்னா 1980 தயாரிச்சது அப்படிங்கிறப்போ ரொம்ப லோ லெவல் டெக்னாலஜி, ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கு. அதனால இதை வந்து ஃபுல்லா அப்கிரேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இதுல ரேடார் வந்து RDY2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 150 இருந்து 170 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி இதன் மூலமா எதிரியினுடைய டார்கெட்டை கண்டுபிடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் பண்றதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். அதனால இதுலயே வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்க. அதை தாண்டி இதுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இதன் மூலமா எதிரியினுடைய ரேடாரை ஃபுல்லா வந்து அழிக்கக்கூடிய பவர் வந்து இதுல இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டலைட் மற்றும் இந்த மாதிரி பல்வேறு டெக்னாலஜி மூலமா இது வந்து இயங்கிட்டு இருக்கு. இதையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்க. அதே தாண்டி இதுல வெப்பன் எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இது எந்த மாதிரினா MICA, ஸ்கால்ப், ஸ்பைஸ் 2000 இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்னு இன்டகிரேட் பண்றாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து இப்ப இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா வருது. அதை தாண்டி இதுல டேட்டா லிங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மீரஜ் 2000 ஒன்னோட ஒன்னு எல்லா டேட்டாவையும் வந்து ஷேர் பண்ற மாதிரி, எந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற பல டேட்டா வந்து லிங்க் பண்ற மாதிரி இன்டகிரேஷன் பண்ண போறாங்க. இது எல்லாமே வருங்காலத்துல இந்த மீரஜ் 2000 அப்கிரேட்ல இது எல்லாமே நடக்க போகுது. இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய முக்கியமான வெப்பன் எல்லாமே இன்டகிரேட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இன்டகிரேட் மட்டும் கிடையாது, இதுல நிறைய மாடிஃபிகேஷன் பண்றாங்க. அப்கிரேட் வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா MICA மற்றும் RF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டு மிசைல் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ரேஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஏர்ல இருந்து இன்னொரு பகுதியில் இருக்க ஏர்கிராஃப்டா அடிக்கக்கூடிய பவர் இருக்கு. இதை வந்து முக்கியமா வந்து இதுல மாடிஃபை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி கிறிஸ்டல் மேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து வான் பகுதியிலிருந்து தரை பகுதியில எதிரியை அடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய, அதாவது குண்டு மூலமா எதிரினுடைய எல்லா பகுதியுமே அழிக்கக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா பர்டிகுலரா ஒரு 100 to 200 மீட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா அழிக்கக்கூடிய பவர் இருக்கு. அந்த அளவுக்கு இதனுடைய கெப்பாசிட்டி அதிகமா இருக்க மாதிரி வந்து இந்தியா வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இந்தியா வந்து ஆஸ்ட்ரா MK1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணையை நம்ம கொண்டு வரதுக்கு காரணம் அப்படின்னா இந்தியாவுல தயாரிச்சா ரேட் கம்மியா இருக்கு. MICA மற்றும் MICA நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த ரெண்டு முக்கியமான மிசைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தால் டசல்ட் ஏவியேஷன் மூலமா நம்ம வாங்கணும்னா கரெக்டா சொல்லணும்னா MICA வந்து 2 to 3 கோடி வருது. அதை தாண்டி இங்க MICA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அது 10 to 12 கோடி வருது. இவ்வளவு காசு கொடுத்து நம்ம ஏன் வெளிநாட்டுல வாங்கணும்? ஏன்னா நம்ம கிட்டயே சொந்த ப்ராடக்ட் இருக்கு. ஆக்சுவலா ஆஸ்ட்ரா MK1A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை நம்மனால 1 to 2 கோடியிலேயே வந்து நம்மனால தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து அதை இன்டகிரேட்டும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா Su-30 MKA ஆகட்டும், தேஜஸ் MK1A ஆகட்டும், இந்த ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இன்டகிரேட் பண்ணிருக்கோம். அதனால இதனுடைய செலவு வந்து ரொம்ப கம்மியாகும். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 350 இருந்து 500 கோடி செலவுலயே இந்த எல்லாத்தையுமே வந்து நம்மனால 45 to 50 ஏர்கிராஃப்ட்ல நம்மனால வந்து உள்ள கொண்டு போய் இன்டகிரேட் பண்ண முடியும். கரெக்டா சொல்லணும்னா ஒரு ஏர்கிராஃப்ட்க்கு 6 மிசைல் தேவைப்படுது. ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணை இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 6 நமக்கு தேவை. அதனால ஒரு எப்படியா இருந்தாலும் நமக்கு ரேட் வந்து 350 இருந்து 500 கோடி இருந்தாவே இதை வந்து ப்ராஜெக்டை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா இதை MICA வந்து அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே நம்ம சரின்னு சொல்லித்தாகணும். அதை தாண்டி ரேட் வந்து 1500 கோடியிலிருந்து 2000 கோடி அளவுக்கு போற அளவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால இந்தியா வந்து இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் அந்த திட்டத்தின் மூலமா நம்ம வந்து உள்நாட்டிலேயே இருக்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா இந்த ஸ்கேல்ப் EG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல இதுல வந்து ஃபுல்லா இன்டகிரேட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரஃபேல் போர் விமானத்துல இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதனால அதையும் வந்து இதோட இன்டகிரேட் பண்றதுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய பிளான போட்டிருக்காங்க. இது மெயினா என்ன பண்ணுனா எனிமையினுடைய எல்லா கேம்பையும் அடிச்சு நோக்கிறதுல இந்த ஸ்கேல்ப் EG வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும். அதை தாண்டி இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுல இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த கார்கில் போர் ஆகட்டும், இந்த மாதிரி பல
பல போர்கள்ல சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரியே இனி வருங்காலத்துல எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் இது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாசிட்டிவிட்டி இது கொடுக்குது. அதை தாண்டி இதன் மூலமா எதிரினுடைய ரேடார்ல இன்னுமே வந்து பண்ண முடியாது. கரெக்டா சொல்லணும்னா இன்டர்செப்ட் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி எனிமேட்ல இருந்து நம்மள ஈஸியா வந்து தற்காத்து கொள்றதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை மெயினா இன்டகிரேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ ஆல்ரெடி சைனா மற்றும் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருமே J-16 J-20 இந்த ரெண்டு முக்கியமான போர் விமானங்கள் இப்ப கரண்ட்ல அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா இதன் மூலமா வந்து இந்த மீரஜ் 2000 ஓல்டு மாடலை வச்சுக்கிட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து முக்கியமா J-16 J-20 இதுல வந்து PL-15 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் யூஸ் பண்றாங்க. அது வந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணும். அதே மாதிரி இது வந்து மீரஜ் 2000ஓட பல மடங்கு பெட்டரா இருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொரு முக்கியமான ரீசன்னா பாகிஸ்தான் வந்து AIM-120C அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைல் யூஸ் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா J-16 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட்ல இதையும் வந்து நம்மளால சமாளிக்க முடியாது. இது ரெண்டுக்குமே நம்ம வந்து வேற ஏதாவது ஆல்டர்னேட் வந்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தான் இந்தியா வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இது வந்து நம்மளால ஒரு 2 to 3 வருஷத்துலயே நம்மளால அப்கிரேட் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து நம்ம 2011 to 2015 இதே மாதிரி தான் அப்கிரேட் பண்ணோம். அப்ப வந்து இந்த MICA அந்த மாதிரி நிறைய முக்கியமான மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு மாடிஃபை பண்ணிட்டோம். அதுக்கு வந்து டெசல்ட் ஏவியேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க. இப்பவும் வந்து அவங்க ஹெல்ப்பா இருந்தா தான் நம்ம வந்து சீக்கிரமா ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டினுடைய படைபலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஆக்சுவலா மினிமம் 42 வேணும். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல 31 தான் இருக்கு. கூடிய விரைவில் எந்த ஒரு மிசைலுமே ஏர்கிராஃப்ட்டுமே உடனடியே வராது. அதனால நம்ம வந்து நம்முடைய ஓன் ப்ராஜெக்ட்டை எவ்வளவு சீக்கிரம் வந்து இன்டகிரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆல்ரெடி வந்து 83 Su-30 MK போர் விமானத்தை இதே மாதிரி தான் நம்ம இன்டகிரேட் பண்ண பிளான் பண்ணோம். அதனுடைய ப்ராஜெக்டும் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது ரெண்டுமே வந்து எவ்வளவு சீக்கிரம் வருதோ அதுதான் இந்திய நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.